ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸில் அறிவியல் பாடத்தில் இயற்பியல் பற்றி கொஸ்டின் பார்க்குறாங்க. டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கலாம். டீட்டெயில்டு டைம் இருக்கப்போ பார்த்துக்கலாம். கீழ்கண்டவற்றின் அடிப்படை அளவுகள் அல்லாதது எது அப்படின்னா, பரப்பளவுறு அப்படிங்கிறது அடிப்படை அளவுகள் அல்லாதது. நிறையின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா கிலோகிராம். மிக நுண்ணிய எடையை காண பயன்படும் தராசு எது அப்படின்னா மின்னணு தராசு. தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு எது அப்படின்னா ரேடியன். அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பெர் மீ கியூப். ஒளி ஆண்டு என்பது எதன் அலகு அப்படின்னா தொலைவு. எஸ்ஐ அலகு என்பது பன்னாட்டு அலகுமுறை. பொறுத்துக. வெப்பநிலை அப்படின்னா வெப்பநிலை மானி. நிறை அப்படின்னா பொது தராசு. நீளம் அப்படின்னா அளவுகோல். காலம் மின்னணு கடிகாரம். விசையும் இயக்கமும் பாடத்திலிருந்து பார்க்கலாம். பல குத்தூசிகள் சேர்ந்து அதிக பரப்பில் டேஸ் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன, குறைவான அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. ரோபோட் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா செக்கோஸ்லோவியா. வளிமண்டல அழுத்தத்தின் அலகு என்ன அப்படின்னா ஏ மற்றும் பின்னு கொடுத்துருக்காங்க. ஏல என்ன கொடுத்துருக்காங்க பாஸ்கல், பியில் NM-2. பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது. மேற்கண்ட அனைத்தும் எதிலெல்லாம் பயன்படுகிறது? நீரியல் உயர்த்தியில் பயன்படுகிறது, தடை செலுத்தியில் பயன்படுகிறது, அழுத்தப்பட்ட பகுதியில் பயன்படுகிறது. பாகியல் விசையின் எஸ்ஐ அலகு NSM-2. கடல் கொந்தளிப்பின் போது மாலுமிகள் கப்பலை சுற்றிலும் எதனை கொட்டுவார்கள்? சோப்பு துகள்கள் மற்றும் எண்ணெய். ஓய்வு நிலையில் உள்ள பொருளால் உணரப்படும் உராய்வு எது? நிலை உராய்வு. முடுக்கத்தின் அலகு என்ன? மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். துணி துவைக்கும் இயந்திரத்தின் ஆடையை உலர்த்த பயன்படும் விசை மைய விலக்கு விசை. நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தனது ஓய்வு நிலை என்ன அப்படின்னா ஓய்வில் நிலைமம். கனத்தாக்க கீழ்கண்டவற்றிற்கு எதற்கு சமமானது? உந்த மாற்றம். புவியில் M நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதியளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு எவ்வளவு அப்படின்னா ஆன்சர் டி, M. ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதி மற்றும் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. ராக்கெட் ஏவுதலில் A மற்றும் C, நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க பின்வர உணர்ச்சியில் M முறையினை பின்பற்றலாம். ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இரண்டுமே தவறான கூற்று. துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறிலியாகும். இதுவும் தவறு. பொருள் ஒன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். இதுவும் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அனைத்துமே தவறு. இந்த மூன்றுமே தவறாக கொடுத்துருக்காங்க. பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும். தவறு. திருகுமுறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குரடு என்பது திருகு குரடு வைத்து திருகுதல். நீளமான கைப்பிடி கொண்ட திருகு குரடினை வைத்து திருகுதலை விட எளிதானாகும். தவறு. புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடையிழைப்பை உணர்கிறார். இது எல்லாமே தவறான கூற்று. அடுத்து வெப்பம் பாடம். வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அலகு முறை கேள்வி. வெப்பநிலை மானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் விரிவடைகிறது. ஆய்வக வெப்பநிலை மானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் ஒரே சீராக விரிவடையக்கூடியது. பாதரசத்தின் கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ் ஆகும். நமது உடலில் இருந்து வெளியேறும் வெப்பத்தினை நேரடியாக அளக்கக்கூடிய உணர்வினை கொண்டது எந்த வெப்பநிலை மானி அப்படின்னா டிஜிட்டல் வெப்பநிலை மானி. திட, திரவம் மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது அது எது அதிக விரிவுக்கு உட்படும் அப்படின்னா வாயு பொருள். நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. அவகோட்ரா எண் மதிப்பு என்ன அப்படின்னா 6.023 × 10⁻23 பெர் மோல். ஒரு கலோரி டேஸ்க்கு சமம் 4200 ஜூலுக்கு சமம். வெப்ப ஆற்றலின் எஸ்ஐ அலகு ஜூல். பின்வரும் உணர்ச்சியில் வெப்பநிலையின் அளவீடு அல்லாதது எது? ரிக்டர் அளவீடு. அப்போ வெப்பநிலையின் அளவீடு எது அப்படின்னா கெல்வின் அளவீடு, செல்சியஸ் அளவீடு, பாரன்ஹீட் அளவீடு. மருத்துவ வெப்பநிலை மானி உதறுதல். சாதாரண மனிதனின் உடல் வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸில் இருக்கும். வெப்பம் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல். நீரின் கொதிநிலை எவ்வளவு? 100 டிகிரி செல்சியஸ். நீரின் உறைநிலை எவ்வளவு? 0 டிகிரி செல்சியஸ். அடுத்து ஒளியியல் பாடம். ஒளியியல். ஒளியானது எப்பொழுதும் டேஸ் செல்லும். இந்த பண்பின் விளைவாக டேஸ் உருவாகிறது. ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்லும். இந்த பண்பின் விளைவாக நிழல்கள் உருவாகின்றன. ஆடி இயல்படும் ஒளியானது ஆடியில் படும் ஒளியானது என்ன அப்படின்னா எதிரொலிப்பு அடைவு. ஒரு ஆடியில் படுற ஒளி என்ன செய்யும் அப்படின்னா எதிரொலிக்கும். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். ஊசி திரை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது, ஏனெனில் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஆன்சர் ஏ.
எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளிக்கதிர் டேஸ் என அழைக்கப்படுகிறது. படுகதிர். கோளக ஆடிகளில் எதிரொலிக்கும் பரப்பு எந்த கோளத்தின் பகுதியாக உள்ளதோ அந்த கோளத்தின் மையம் எப்படி இருக்கும் அப்படின்னா வளைவு மையம். வாகனங்களின் பின் காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி குவிய ஆடி. முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது குவிய தொலைவு. ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். நீரின் ஒளி விலகல் எண் என்ன அப்படின்னா 1.33. சூரிய சமையற்கலன்களில் பயன்படும் ஆடி பரவளைய ஆடி. 90 டிகிரி கோண சாயில் வைக்கப்பட்ட 2 சமதள கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 3. காற்றில் ஒளியின் திசைவேகம் 3×10⁸ மீவி-1. கை மின்விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது குழி ஆடி. சமதள ஆடியில் கிடைக்கக்கூடிய பிம்பம் இடவள மாற்றம். ஒரு லென்ஸின் திறன் -4D எனில் அதன் குவிய தொலைவு -0.25 மீ. விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது எது அப்படின்னா இரு குவிய லென்ஸ். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 மட்டும் சரி. புத்தகத்தின் மேற்பரப்பு ஒளியை எதிரொலிப்பதால் புத்தகத்தை நாம் காண முடியும். இதுதான் சரி. மீதி இருக்குது எல்லாமே தவறு. ஊசித்திரை கேமராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமம். இது தவறு. ஊசித்திரை கேமராவில் தோன்றும் பிம்பம் நேர்மாறு பிம்பமாகும். இதுவும் தவறு. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் மாற்றம் அடைகிறது. இதுவும் தவறு. ஃபஸ்ட்டில் உள்ளது மட்டும்தான் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆன்சர் பி. ஒரு பொருளின் நிழல் பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் அமையும். அதாவது கூற்று 1 மற்றும் 2 தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2மே தவறு, மீதி இருக்க 2மே சரி. நம்மை சுற்றி இருக்கும் பொருட்களை ஒளியின் ஒழுங்கான எதிரொலிப்பின் மூலமே காண்கிறோம். இதுவும் சரியான விடை. ஒரு வெள்ளொளியானது முப்பட்டகம் வழியே செல்லும் போது அது 7 வண்ணங்களாக பிரிவை அடைகிறது. இதுவும் சரி. ஒரு வெள்ளொளியானது முப்பட்டகம் வழியே செல்லும்போது எத்தனை வண்ணங்களாக பிரிவடைகிறது அப்படின்னா 7 வண்ணங்களாக. அடுத்து பொறுத்துக. ஸ்னைல் விதி sin i/sin r = μ. நிறப்பிரிகை வானவில். ஒளி விலகல் எண் c/v = μ. பன்முக எதிரொலிப்பு எதில் இருக்கும் அப்படின்னா கலைடாஸ்கோப். ரெட்டினா அப்படிங்கிறது விழித்திரை. கண் பாவை கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை. சிலியரி தசைகள் விழி ஏற்பமைவு திறன். கிட்டப்பார்வை சேமை புள்ளி விழியை நோக்கி நகர்தல். தூரப்பார்வை அண்மை புள்ளி விழியை விட்டு விலகிச் செல்லுதல். இந்த ஒளியியல் முடிச்சது. அடுத்த ஒளியியல். அதிர்வடையும் பொருட்கள் அலைவடிவில் உருவாக்கும் ஆற்றல் டேஸ் எனப்படுகிறது ஒளி அலை. ஒளியின் வேகம் v = வாய்ப்பாடு என்ன அப்படின்னா v = n λ. ஒளியானது காற்று அல்லது வேறு ஊடகங்கள் வழியாக டேஸ் வடிவத்தில் பரவுகிறது. இயந்திர அலை வடிவத்தில் பரவுகிறது. ஓரலகு காலத்தில் ஓரலகு பரப்பின் வழியே அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக செல்லும் ஆற்றலின் அளவு செறிவு எனப்படும். ஒளியின் செறிவானது டேஸ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. ஒளியின் செறிவு டெசிபல் என்று அளவிடப்படுகிறது. ஒளியின் உரப்பு எப்படி பொறுத்து அமைகிறது? ஒளியின் உரப்பு எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னா வீச்சினை பொறுத்து அமைகிறது. சரியான இணையை தேர்க. இதில் எது சரியான வினை அப்படின்னா தாளக்கருவி தபேலா. இது ஒன்று தான் சரி. ஒளி அலைகளை வரையறுக்கக்கூடிய பண்புகள் அனைத்தும். ஒளி அலைகளை வரையக்கூடிய பண்புகள் எது அப்படின்னா வீச்சு, வேகம், அதிர்வெண். மனிதனின் செவி உணர்திறன் எவ்வளவு அப்படின்னா 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. சோனோகிராமில் பயன்படும் அலை டேஸ் ஆகும் மீ ஒளி. கீழ்கண்டவற்றில் எதில் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும்? திட ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும். திடப்பொருளில் தான் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும். எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டுமானால் எதிரொலிக்கும் பரப்பு குறைந்தபட்சம் டேஸ் தொலைவில் இருக்க வேண்டும். 17 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். பேசும் கூடங்களில் மேற்பகுதி டேஸ் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். பரவளையம் வடிவத்தில். பேசும் கூடங்களின் மேற்பகுதி பரவளைய வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். ஒளியானது ஒளியை விட டேஸ் வேகத்தில் செல்லும். இந்த ஒளியானது ஒளியை விட மிக குறைவான வேகத்தில் செல்லும். கூற்று 1 கூற்று 2 சரி கொடுத்துருக்காங்க. 2 கூற்றுமே சரி. வாகனத்தின் வேக அளவை கண்காணிக்க டாப்லர் விளைவு பயன்படுகிறது. இதுவும் சரி. துணைக்கோளின் இருப்பிடத்தை கண்டறிய இயலும். அதுங்கிறதும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 மட்டும் தவறு, 2வது கூற்று சரி. ஒளியானது திட, திரவ, வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவுங்கிறது தவறு. நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் என்ன அலைகள் அழைக்கப்படுகிறது? குற்றொலிகள் ஆகும். இது சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல. தவறு. ஒளியின் திசைவேகம் திரவங்களில் வாயுக்களில் அதிகம். இதுவும் தவறு. அடுத்து பாய்மங்கள் பாடம்.
பாதரச அழுத்தமானியை உருவாக்கியவர் யார்? டாரி செல்லி. வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கும் அவற்றின் குறைந்த டேஸ் காரணமாகும். வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த அடர்த்தி தான் காரணம். உந்து விசையின் எஸ்ஐ அலகு எப்படி அழைக்கப்படுகிறது? நியூட்டன். திரவத்தின் அடர்த்தியை அளவிட பயன்படும் கருவி எது? ஹைட்ரோமீட்டர். திரவ தம்பத்தில் உள்ள அழுத்தமானது அத்திரவத்தின் பின்வருவனவற்றில் எவற்றால் நிர்ணயிக்கப்படுகிறது? ஆழம், அடர்த்தி, புவியீர்ப்பு விசை. இந்த மூன்றாலையும் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. அடுத்து காந்தவியல் படம். இது எல்லாமே கிளாஸ் 8க்கு கீழே இருக்கிற 6th to 8th கொஸ்டின், சயின்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 8 பாய்மங்கள், காந்தவியல் இது எல்லாமே 8th லெசனில் வரக்கூடியது. 9த்துக்கும் வரும். தங்கு தடையின்றி தொங்கிவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் டேஸ் திசையில் தான் நிற்கும்? வடக்கு தெற்கு. டேஸ் துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். ஆன்சர் டி. 1 மற்றும் 4. 1ல் என்ன கொடுத்துருக்காங்க? NN. இது இந்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். 4வது என்ன கொடுத்துருக்காங்க? SES. நார்த் நார்த், சவுத் சவுத். இந்த ரெண்டும் தான் ஒன்றை ஒன்று விளக்கும். மெக்லீவ் தொடர்வண்டியின் வேகம் டேஸ் எவ்வளோ இருக்கும்? தோராயமாக மெக்லீவ் தொடர்வண்டியின் வேகம் எவ்வளோ அப்படின்னா 500 km/மணி. மின்காந்த தொடர்வண்டிகள் மணிக்கு டேஸ் கிலோமீட்டர் வேகத்தின் மேல் எளிதாக செல்லும்? 600. கீழ்கண்ட ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும். எது அப்படின்னா நியோடிமியம். MRI என்பதன் விரிவாக்கம் மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங். காந்த ஊசி டேஸ் பயன்படுகிறது? காந்த விசை கோடுகள் வரைய, காந்த புலத்தின் திசையை அறிய, கடல் பயணத்திற்கு. இவை அனைத்திற்கும் காந்த ஊசி பயன்படுகிறது. டயா காந்த பொருளுக்கு சிறந்த உதாரணம் எது? பிஸ்மத். பின்வருவனவற்றில் எது மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது? மின் மோட்டார். காந்த பாய அடர்த்தியின் அலகு என்ன? வெபர்/மீட்டர் ஸ்கொயர். காந்த புலத்தின் அலகு டெஸ்லா. காந்தப்புலத்தின் அலகு டெஸ்லா. காந்தவியல் படம் முடிஞ்சது. அடுத்து மின்னோட்டவியல். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன். பின்வருவனவற்றில் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள இடம் எது? நெய்வேலி. டேஸ்களில் துணை மின்கலன் பயன்படுத்தப்படுகிறது? கைபேசிகளில் துணை மின்கலன் பயன்படுத்தப்படுகிறது. டேஸ் என்பது ஒரு மின் சுவிட்சில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவியாகும். அம்மீட்டர் என்பது ஒரு மின் சுவிட்சில் பாயும் மின்னோட்டத்தினை அளவிடும் கருவியாகும். படத்தில் காட்டியுள்ளபடி 3 மின்கடத்திகள் இணைக்கப்பட்டுள்ளன. கடத்தி RS வழியே 10 ஆம்பியர் மின்னோட்டமும், கடத்தி QR வழியே 6 ஆம்பியர் மின்னோட்டமும் செல்கிறது. PR வழியே செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பு என்னங்க? இந்த PRோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. RSக்கு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க, QRக்கு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. PR வழியே போகிறது எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 4 ஆம்பியர். மின்னூட்டத்தின் அலகு கூலும் ஆகும். மின் அழுத்த வேறுபாட்டின் SI அலகு வோல்ட். மின் தடையின் SI அலகு ஓம். தாமிரத்தின் மின் தடை எண் 1.68 × 10⁻⁸. அதிக உருகுநிலை கொண்டதும் வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் பொருள் நிக்ரோன். மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியவர் டேஸ் ஆவார்? ஹான்ஸ் கிறிஸ்டியன். எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் எது? நேர் மின்னூட்டம். மின் உருகி என்பது ஒரு மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி. இரும்பு துருபிடித்தலை தவிர்ப்பதற்காக டேஸ் பூசப்படுகிறது? துத்தநாக படலம். மின்னல் தோன்றுவது டேஸ் காரணமாகும்? மின் இறக்கம். மின்னல் தோன்றுவதற்கு எதன் காரணம்? மின் இறக்கம். மின் துகள்கள் தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருட்கள் மின் கடத்திகள் எனப்படும். சீப்பினால் தலைமுடியை கோதுவதினால் மின்னூட்டங்கள் இடம்பெயர்கின்றன. மின் முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? வேதி விளைவு. கூற்று A, கூற்று B. இதில் எது சரி அப்படின்னா கூற்று A மற்றும் B இரண்டுமே சரி. ஏக்கு உள்ள கூற்று 6ம் சரி. கூற்று Aக்கு ஆன காரணமும் சரி. LED விளக்குகள் ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட சிறந்தது. சரி. LED விளக்குகள் ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட குறைவான மின்திறனை நுகரும். இதுவும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆப்ஷன் A அனைத்தும் தவறு. இதில் கொடுத்துருக்க எல்லாமே தவறு. எலக்ட்ரான் ஓட்டத்தின் திசை மரபு மின்னோட்டத்தின் திசையிலே அமைகிறது. தவறு. வீடுகளில் உள்ள மின் இணைப்பில் அதிக மின் பளு இருந்ததால் மின் உருகியிலை உருகாது. தவறு. மின்னோட்டத்தினை A என்ற குறியீட்டால் குறிப்பிடும். இதுவும் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆன்சர் B இரண்டும் சரி. 2 கூற்றுமே சரி. பக்க இணைப்பில் மின் சாதனங்கள் கிளைகளாக பிரிக்கப்படுகின்றன. சரி. குறை கடத்தியின் மின் கடத்துத்திறன் கடத்தி மற்றும் கடத்தா பொருளின் மின் கடத்துத்திறனின் மதிப்புகளுக்கு இடையே அமையும். இதுவும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இரண்டும் தவறு. எதிர் மின்னோட்டங்களின் இயக்கமும் மரபு மின்னோட்டம் எனப்படும். தவறு.
இரு புள்ளிகளுக்கான இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டை அம்மீட்டர் கொண்டு அளவிடலாம். இதுவும் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இரண்டும் தவறு. முதன்மை மின்கலங்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலும்ங்கிறது தவறு. இரு மின் விளக்குகள் வெவ்வேறான பாதைகளில் இணைக்கப்பட்டிருப்பது தொடர் இணைப்பு ஆகும். இதுவும் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒன்று தவறு, இரண்டு சரி. திறன் மற்றும் மின்னழுத்த ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை ஓம் விதி விளக்குகிறதுங்கிறது தவறு. வீட்டு உபயோக மின் சாதனங்களில் குறுக்கு தட சுற்று ஏற்படும் போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்படுவது மின் சுற்று உடைப்பு. இது சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆப்ஷன் ஏ அனைத்தும் தவறு. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலுமாகும். இதுவும் தவறு. ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது 1000 கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும். தவறு. 3 மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுபயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும். அதுவும் தவறு. அடுத்து பொறுத்துக. மின் ஊட்டம் கூலும். மின் அழுத்த வேறுபாடு வோல்ட். மின்புலம் நியூட்டன் கூலும் -1. மின் தடை ஓம். மின் ஓட்டம் ஆம்பியர். அடுத்த பாடம் அண்டம் மற்றும் விண்வெளி. நிலவானது பூமியை ஒரு சுற்றி வர டேஸ் நாட்கள் ஆகும். 27. டேஸ் தொலைநோக்கியை கண்டறிந்தார் கலீலியோ. அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஸ் என்று பெயர். சுருள் விண்மீன் திரள். சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் 2008 அக்டோபர் 22. சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய். அண்டம் மற்றும் விண்வெளி. நிலவானது பூமியை ஒரு சுற்றி வர டேஸ் நாட்களாகும். 27. டேஸ் தொலைநோக்கியை கண்டறிந்தார் ஹான்ஸ் லிப்பர்ஷே. அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஸ் என்று பெயர். சுருள் விண்மீன் திரள். சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் 2008 அக்டோபர் 22. சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய். ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் நியூட்டனின் 3ஆம் விதி. டேஸில் கிரையோஜெனிக் எரிபொருள் சேர்த்து வைக்கப்படுகிறது. மிக குறைந்த வெப்பநிலை கிரையோஜெனிக் எரிபொருள் சேர்த்து வைக்கப்படுகிறது. நாசாவின் டேஸ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. அப்பல்லோ 8. ராக்கெட்டின் கட்டமைப்பு டேஸ் மற்றும் டேஸ் பொருட்களால் உருவாக்கப்படுகின்றன. 1 மற்றும் 3. டைட்டானியம் மற்றும் அலுமினியம் பொருட்களால் உருவாக்கப்படுகின்றன. அடுத்து கீழ்கண்டவற்றில் திரவ எரிபொருள் எவை? இவை 3. திரவ ஹைட்ரஜன், எத்தில் ஆல்கஹால், ஹைட்ரஜன். இவைதான் திரவ எரிபொருள். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். இவற்றில் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல? புதன். செரேஸ் என்பது சிறுகோள். ஏ என்ற கோள் சூரியனை சுற்றிவர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோளை விட 8 மடங்கு அதிகம் எனில் கோள் ஏவின் தூரம் கோள் பியின் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம்? 4 மடங்கு. டேஸ் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது. 14 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது. ஒரு ஒளி ஆண்டின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 9.4607 × 10^12 கிலோமீட்டர். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 மற்றும் 4 சரியானவை. கலீலியோ புவி மைய கொள்கையை வழிமொழிந்தார்ங்கிறது சரி. நமது பால்வெளி திரளானது நீள்வட்ட விண்மீன் திரளாகும். இதுவும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இரண்டும் தவறு. செவ்வாய்க்கோள் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகச்சிறிய கோள். இதுவும் தவறு. PSLV, GSLV என்பவை இந்தியாவின் புகழ்பெற்ற செயற்கைக்கோள்கள் ஆகும். இதுவும் தவறு. அடுத்து அணுக்கரு இயற்பியல். மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் என கருதப்படுகிறது. தன்னிச்சையான A மற்றும் C. தூண்டப்பட்ட கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம். மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் தூண்டப்பட்ட கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம். கதிரியக்கத்தின் அலகு என்ன அப்படின்னா ரான்ஜன், பெக்கோரல், கியூரி. இந்த 3மே கதிரியக்கத்தின் அலகு. கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவி நிறை எண் மாறாமல் இருக்கும்? எதில் அப்படின்னா 2 மற்றும் 3ல். பீட்டா சிதைவு மற்றும் காமா சிதைவில். புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப் எது? கதிரியக்க கோபால்ட். கோபால்ட்டுங்கிறது தான் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப். காமா கதிர்கள் அபாயகமானது காரணம் அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காமா கதிர்கள் அபாயகரமானது எதனால் அப்படின்னா அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்குறதுனால. கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன. காரியம். அணு எண் 83 விட குறைவாக உள்ள 2 தனிமங்கள் டெக்னீடியம் மற்றும் டேஸ் ஆகும். புரோமித்தியம்.
கீழ்கண்ட எந்த கூற்று டேஸ் கூற்றுகள் சரியானவை? 1 மற்றும் 2 சரியானவை. அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றின் தொடர்வினை நிகழும். அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும். இது ரெண்டும் சரி. பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படும் ஐசோடோப் எது? P32. பொறுத்துக. எரிபொருள் யுரேனியம், தனிப்பான் கனநீர், குளிர்விப்பான் ஹீலியம், தடுப்புரை காரியம். இதுதான் அணுக்கரு இயற்பியல். இதோட நமக்கு இயற்பியல் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. வேதியியல் பாடத்தில் இருக்க கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வேதியியல் பாடத்திலேருந்து கொஸ்டின் பார்க்க போகிறோம். வேதியியல் பிரிவிலிருந்து பாடம் என்ன அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களிலிருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாமுக்கும் டிஎன்பிசி படிக்கிறவங்க மற்ற எல்லா எக்ஸாம் படிக்கிறவங்க சயின்ஸ் கொஸ்டின் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையில் நீக்கலாம் அப்படின்னா கைகளால் தெரிந்தெடுத்தல் மூலமாக நீக்கலாம். எல்லா பருப்பொருட்களும் டேஸ் ஆல் ஆனவை அணுக்கள். துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகமாக உள்ள பருப்பொருள் வாயு. கீழ்கண்டவற்றில் உலோகம் எது அப்படின்னா இரும்பு. அறை வெப்பநிலை திரவமாக உள்ள உலோகம் பாதரசம். உரங்கள் தயாரிக்க பயன்படும் தனிமம் சல்ஃபர். கீழ்கண்டவற்றில் எது மென்மையான உலோகம்? சோடியம். இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை 118. பருப்பொருட்களில் அடங்குவது மேற்கண்ட அனைத்தும். எதெல்லாம் அப்படின்னா அணுக்கள், அயனிகள், மூலக்கூறுகள். ரசவாதிகள் நீரை குறிக்க பயன்படுத்திய பட குறியீடு முக்கோணத்தை தலைகிழமாக போட்டிருக்கலாம். இதுதான். எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லை? பாதரசம். மீதி இருக்கிற 3மே கோள்களின் பெயரிலிருந்து பெறப்பட்ட தனிமம். புளூட்டோனியம், யுரேனியம், நெப்டினியம். இது 3மே கோள்களின் பெயரிலிருந்து பெறப்பட்ட தனிமம். பாதரசம் மட்டும்தான் அதிலிருந்து பெறப்படலை. பின்வரும் எந்த தனிமம் அதிக திருப்புத்தாங்கும் பண்பை கொண்டிருக்கவில்லை அப்படின்னா துத்தநாகம். கரிக்கோலின் அதாவது பென்சிலின் நடுத்தண்டில் இருப்பது எது அப்படின்னா கிராஃபைட். காரியத்தின் குறியீடு Bb. அதிக அடர்த்தி கொண்ட அலோகம் வைரம். சிலிக்கான் ஒரு டேஸ் ஆகும் உலோகப்போலி. பால்மம் என்பது டேஸ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் லத்தீன். பொட்டாசியம் நைட்ரேட்டின் பொதுப்பெயர் சால்ட் பீட்டர். ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும் போது நமக்கு கிடைப்பது ஒருபடித்தான கலவை. டேஸ் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது தூய பொருள். பின்ன காய்ச்சி வடித்தலில் பயன்படும் தத்துவத்தில் உள்ள வேறுபாடு கொதிநிலை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இரண்டும் தவறு. இந்த 2 கூற்றுமே தவறு. உலோகங்கள் பொதுவாக நல்ல மின்கடத்திகள், ஆனால் வெப்பத்தை கடத்துவதில்லை. அறை வெப்பநிலை அதற்கு மேல் உள்ள வெப்பநிலைகளில் காலியம் என்ற உலோகம் திண்ம நிலையில் உள்ளது. காற்று ஒரு கலவை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 தவறு, 2 சரி. துத்தநாகம் கம்பியாக நீளும் பண்பு அதிகம் கொண்ட உலோகம். இது தவறு. நொபீலியம் என்ற தனிமத்தின் பெயர் ஆல்ஃபிரட் நோபல் என்ற அறிவியல் அறிஞரின் பெயரிலிருந்து தருவிக்கப்பட்டது. இது சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 சரி, 2 தவறு. நிறம் நீக்கும் வேதிப்பொருள் வெளுப்பான் எனப்படும். இது சரி. ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படும் பொருள் குறைக்கடத்தி. இது தவறு. தானியங்களை தண்டுகளில் இருந்து பிரித்தலுக்கு என்ன பெயர் அப்படின்னா கதிரடித்தல். மாவிலிருந்து தவிடு நீக்குதல் சலித்தல். சுண்ணாம்பு தூளை நீரிலிருந்து பிரித்தெடுத்தல் வடிகட்டுதல். தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்தல் கடைதல். நீருடன் கலந்த மண்ணை பிரித்தல் படிய வைத்தல். பொறுத்துக. இரும்பு தையல் ஊசி தயாரிக்க. தாமிரம் மின் கம்பிகள் தயாரிக்க. டங்ஸ்டன் மின் விளக்கிற்கான இலைகள் செய்ய. போரான் ராக்கெட் எரிபொருள் பச்ச வைப்பானாக. பொறுத்துக. அணு பருப்பொருளின் மிகச்சிறிய அலகு. தனிமம் ஒரே வகை அணுக்கள். சேர்மம் பல்வேறு வகை அணுக்கள். மூலக்கூறு பருப்பொருட்களின் கட்டுமான அலகு. அடுத்த பாடம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். பால் தயிராக மாறுவது ஒரு டேஸ் ஆகும் மீளா மாற்றம். கீழ் உள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? பருவநிலை மாற்றம். காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஸ் ஆகும். இது ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். விதை மரக்கன்றாக வளர்வது மெதுவான மாற்றம் ஆகும். ஒரு பொருள் தன்னுடைய நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வு மாற்றம் எனப்படும். டேஸ் என்பது கரைபொருளை கரைக்கக்கூடிய பொருளாகும் கரைப்பான். டேஸ் மாற்றம் ஒரு தற்காலிக மாற்றமாக கருதப்படுகிறது. இயற்பியல் மாற்றம். மழை பெய்தல் என்பது டேஸ் மாற்றமாகும். இயற்கையான மாற்றமாகும். பின்வருவனவற்றில் டேஸ் வெப்பம் கொள் மாற்றங்கள் ஆகும். ஆவியாதல் மற்றும் உருகுதல். டேஸ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். கடலில் அலைகள் தோன்றுவது. பொருளின் வேதியியல் இயல்பில் ஏற்படும் மாற்றம் டேஸ் மாற்றமாகும். வேதியியல் மாற்றமாகும்.
திரவத்திலிருந்து திண்மத்திற்கு மாறுவது உறைதல். கீழ்கண்டவற்றில் பதங்கமாகும் பொருள் எது அப்படின்னா கற்பூரம். இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானவை எது அப்படின்னா 2 மற்றும் 4, ஆக்சிஜன் மற்றும் நீர். எலுமிச்சை சாறுடன் சோடா நீர் ஊற்றும் போது டேஸ் உருவாகிறது, கார்பன் டை ஆக்சைடு. தீக்குச்சி எரிதல் என்பது டேஸ் அடிப்படையிலான வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இயல் நிலையில் சேர்தல் அடிப்படையான வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு காரணமான நிறமி எது அப்படின்னா மெலனின். ஃப்ரைன் என்பது டேஸின் அடர் கரைசல் ஆகும், சோடியம் குளோரைடு. ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் டேஸ் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது, இரும்பு. சில்வர் நைட்ரேட் கரைசலை சோடியம் குளோரைடு கரைசலுடன் சேர்க்கும் பொழுது வெண்மை நிற வில்படிவு கிடைக்கிறது. வெள்ளி பொருட்கள் வளிமண்டல காற்றுடன் தொடர்புக்கு வரும்போது டேஸ் நிறமுடையதாக மாறுகின்றன, கருமை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இரண்டும் தவறு, 2 கூற்றுமே தவறு. ஒரு துணியினை வெட்டுதல் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும், இதுவும் தவறு. ஒரு குவளை நீரினை எடுத்து அதனை குளிர்சாதன பெட்டியில் குளிர் பகுதியில் வைத்து குளிர்விப்பது ஒரு வேதியியல் மாற்றமாகும், இதுவும் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1, 2 தவறு, 3வது கூற்று மட்டும் சரி. வெள்ளி நகையின் நிறம் மங்குதல் என்ற நிகழ்வு வெப்ப ஏற்பு மாற்றமாகும், இதுதான் சரியான கூற்று. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2மே சரி. வேதியியல் மாற்றத்தின் பருமன் மாறலாம், ஆனால் நிறை மாறாது, சரி. உறைதல் என்பது இயற்பியல் மாற்றமாகும், இதுவும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2மே தவறு. உருகுதல் என்ற நிகழ்வில் ஒரு திரவம் வெப்பத்தினை ஏற்று வாயு நிலைக்கு மாறுகிறது, இது தவறு. காகிதம் எரிதல் மெதுவாக நிகழும் மாற்றத்திற்கு உதாரணமாகும், இதுவும் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆப்ஷன் சி 1, 2 சரி, 3 தவறு. இயற்கையின் பருவகால மாற்றங்கள் ஏற்படுவது கால ஒழுங்கற்ற மாற்றமாகும், இது தவறு. வாயு நிலையினை சுருக்கி நீர்மமாக்கும் நிகழ்விற்கு ஆவி சுருங்குதல் என்று பெயர், சரி. சூடான பாலில் சிறிதளவு எலுமிச்சை சாற்றினை ஊற்றினால் பால் திரிதல் அடைந்துவிடும், இதுவும் சரி. அடுத்த பாடம் காற்று. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி ஆக்சிஜன் ஆகும். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது, ஏனெனில் உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கிறது. அடுத்து காற்றில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% ஏ பாய்கிறது, 1 மற்றும் 4. காற்றில் உள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% ஏ பாய்கிறது. காற்றின் இயக்கம் டேஸ் அடுக்கில்தான் நடைபெறும், அடி வளிமண்டல அடுக்கில்தான் நடைபெறும். டேஸ் மண்டலத்தில் ஓசோன் படலம் உள்ளது, அடுக்கு வளிமண்டலத்தில். டேஸ் என்பவர் அதிக வினைத்திறன் கொண்ட ஆக்சிஜனை கண்டறிந்தார், ஜோசப் பிரிட்ஸ்லி. சுவாசத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு டேஸ் மூலம் வெளியேற்றப்படுகிறது, நுரையீரல்கள். ஆழ்கடலில் நீந்துபவர்கள் டேஸ் வாயு நிறைந்த உருளையை சுவாசத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றனர், ஆக்சிஜன் நிறைந்த உருளை. கார்பன் டை ஆக்சைடு சால்வை முறை டேஸ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது, சோடியம் கார்பனேட். கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து டேஸ் மாற்றுகிறது, நீல லிட்மஸை சிவப்பாக. அசோட் என்பது நைட்ரஜன். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2மே சரி. ஆக்சிஜன் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாது, நைட்ரஜனானது ஆக்சிஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகமாக கரையும், இது 2மே சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதில் ஆன்சர் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கூற்றுமே சரி. அனைத்து உயிரினங்களின் அடிப்படை கட்டமைப்பு பொருட்களான புரோட்டீன்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களின் முக்கிய தனிமம் நைட்ரஜன் உள்ளது. அலோகம் + நைட்ரஜன் கிவ்ஸ் நைட்ரஜன் சேர்மம், இது 2மே சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 தவறு, 2 சரி. திட நிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டியாகும், இது குளிர்தலுக்கு உட்படக்கூடியது, தவறு. அமிலமலை விதை முளைத்தலையும் வளர்தலையும் தடை செய்வது, இது சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 சரி, 2 தவறு. வளிமண்டலத்தில் பசுமை இலை விளைவு அதிகமாகி வருவதால் வெப்பநிலை சராசரியாக உயர்ந்து கொண்டே வருகிறது, இது சரி. நைட்ரஜன் வாயு குளிர்ச்சியாக இருப்பதால் காற்றில் உள்ள ஈரப்பதம் இதன் மீது விழுந்து அடர்த்தியான புகை மூட்டம் உருவாகி, இது தவறு. அடுத்து என்ன படம் அப்படின்னா நீர். உலகில் உள்ள மொத்த நீரில் 97% டேஸ் ஆகும், உப்பு நீர். பின்வருவனவற்றில் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல, காய்ச்சி வடித்தல். டேஸ் என்பது ஒளி புகும் தன்மை கொண்ட சுவையற்ற மணமற்ற நிறமற்ற ஒரு வேதிப்பொருள் ஆகும். நீர் என்பது ஒளி புகும் தன்மை கொண்ட சுவையற்ற மணமற்ற நிறமற்ற வேதிப்பொருள். டேஸில் குறைந்தபட்சம் 0.05% தொடங்கி அதிகபட்சமாக 1% அளவுகள் உப்புகள் கரைந்திருக்கும். நன்னீர். தாவரங்களின் டேஸ் வழியாக நீரானது ஆவியாகி வெளியேறுகிறது, இலை துளைகளில். நீர் பனிக்கட்டியாக எந்த வெப்பநிலையில் மாற்றமடையும், 0 டிகிரி செல்சியஸ். நீரினை மின்னார் போக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு இது ஹைட்ரஜன்.
கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது நீரை மாசுபடுத்தும்? ஈயம். நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை சல்ஃபேட்டுகள். அதிவேக வினைபுரியும் உலோகங்கள் கந்தக அமிலத்துடன் சேர்க்கும்போது டேஸ் வாயு வெளிப்படுகிறது? ஹைட்ரஜன். நீரின் உருகுதலின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு டேஸ் கலோரிகள் பெர் கிராம் ஆகும்? 80. நீரின் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு டேஸ் கலோரிகள் பெர் கிராம் ஆகும்? 540. ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் டேஸ் சோடியம் குளோரைடு உப்பு கரைந்துள்ளது? 35 கிராம். கீழ்கண்டவற்றில் உலகளாவிய கரைப்பான் எது? நீர். பின்வருவனவற்றில் எம்முறையில் நீரின் கடினத்தன்மையை நீக்கலாம்? கொதிக்க வைத்தல், வாளை வடித்தல், சலவைட் சோடாவை சேர்த்தல். நீர் சுத்திகரிப்பின் போது நுண்ணுயிர் நீக்கத்திற்காக டேஸ் தனிமம் பயன்படுத்தப்படுகிறது? குளோரின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 சரி, 2, 3 தவறு. வேதி உரங்களை அதிக அளவு பயன்படுத்துவதால் மண்ணின் தரம் குறைந்து நீர் மாசுபடுகிறது? சரி. பருகுவதற்கு தகுதியற்ற நீரினை குடிக்க உகந்த நீர் என்று அழைக்கிறோம்? தவறு. கடின நீரில் சோப்பு நன்கு நுரையினை தரும்? தவறு. அடுத்த கூற்றில் 1 தவறு, 2 சரி. நீருடன் சோடியம் வினைபுரிந்து சோடியம் ஹைட்ராக்சைடை உருவாக்கிறது? இது சரி. பனிக்கட்டி தண்ணீராக மாறுவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு பனிக்கட்டியின் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் எனப்படுகிறது? சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 தவறு, 2 சரி. கரைபொருள் என்பது பிற மூலக்கூறுகளையும் சேர்மங்களையும் கரைக்கக்கூடிய பொருளாகும்? இது தவறு. வடிகட்டி பெறப்பட்ட நீரிலிருந்து கிருமிகள் மற்றும் பாக்டீரியா நீக்கம் செய்வதற்காக குளோரினேற்றம் செய்யப்படுகிறது? இது சரி. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் புக்கில் இருந்து வேதியியல், அதாவது வேதியியல் பாடத்தில் பாதி கொஷின் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த சாப்டர் வேதியியல் பாடத்தில் அணுக்களும் மூலக்கூறுகளும் பாடத்தில் இருந்து கொஷின் பார்க்கலாம். இது டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4, டிஆர்பி படிக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ் நேர்மின் சுமை உடையது? புரோட்டான். எலக்ட்ரானை கண்டறிந்தவர் சர் ஜான் ஜோசப் தாம்சன். லித்தியத்தின் நிறை எண் 7. கேத்தோடு கதிர்கள் டேஸால் உருவாக்கப்பட்டவை? எதிர்மின் சுமை பெற்ற துகள்கள். கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை விகிதம் மாறாதிருப்பது டேஸ் விதியை நிரூபிக்கிறது? மாறா விகித விதி. இந்த சமன்பாடு Na + H2O gives NaOH + H2 சமன் செய்யப்படவில்லை. ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு டேஸ் எண்ணிக்கையை பெற்றிருப்பது ஐசோடோப்புகள் எனப்படும்? நியூட்ரான். அணுக்கரு குறிப்பது புரோட்டான் + நியூட்ரான். கோபால்ட் 60 டேஸ் சிகிச்சைக்கு பயன்படுகிறது? புற்றுநோய். ஒரு AMU என்பது ஒரு C12 அணு நிறையில் 1/12 பங்கின் நிறை. ஒரு மோல் ஒரு பொருளும் டேஸ் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும்? 6.023 × 10^23. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 மற்றும் 4 தவறானவை, மீதி 2 சரி. எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டவை? சரி. ஓர் அணு மின் சுமையற்ற நடுநிலைத்தன்மையை கொண்டிருக்கும்? இதுவும் சரி. ஒரு தனிமத்தின் அடிப்படை அலகு மூலக்கூறு ஆகும்? தவறு. அணுவின் உட்கருவை சுற்றி புரோட்டான்கள் காணப்படும்? தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 மற்றும் 5 தவறானவை. தனிமத்தின் அணு எண் என்பது அத்தனிமத்தில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கையை குறிக்கும்? இது தவறு. அடுத்து 5வது கூற்றும் தவறு. எலக்ட்ரானின் நிறை 9 × 1093 × 10⁻31 ஆகும்? இதுவும் தவறு. சரியானது எது அப்படின்னா, அணுக்கருவினுள் காணப்படும் புரோட்டான், நியூட்ரான் ஆகியவை நியூக்ளியான்கள் என அழைக்கப்படுகின்றன? இது சரி. தனிமத்தின் அணு எண் என்பது ஆக்சிஜனின் நிறை எண் 16 ஆகும். டியூட்ரியம் ஹைட்ரஜனின் ஐசோடாப் ஆகும்? இது எல்லாமே சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 சரி, 2 தவறு. இரு தனிமங்கள் இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும்? இது சரி. மந்த வாயுக்கள் அனைத்தும் ஈரணு மூலக்கூறுகளாகும்? தவறு. அடுத்த படம் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. டாபர் நீர் மும்மை விதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் நியூலாந்தோடு தொடர்புடையது எது அப்படின்னா எண்ம விதி. டாபர் நீரின் மும்மை விதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் நியூலாந்தோடு தொடர்புடையது எது அப்படின்னா எண்ம விதி. நவீன தனிம அட்டவணை ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் டேஸின் ஆவர்த்தன செயல்பாடு என கூறுகிறது? அணு எண். நவீன தனிம அட்டவணையில் தனிமங்கள் டேஸ் தொகுதி டேஸ் வரிசைகளாக அடுக்கப்பட்டுள்ளது? 18 தொகுதி 7 வரிசை. துணைக்கூடுகளின் ஆற்றல் நிலையாக அடுக்கப்பட்டுள்ள ஏறு வரிசை எது அப்படின்னா SPDF, அதாவது S <P <D <F. ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சார்ந்தது? 17வது.
மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு நாகமுலாமிடல். நியான் வாயுவின் எலக்ட்ரான் ஆட்டம் பூஜ்ஜியமாக காரணம் எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு. இரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் Hg. அலுமினியத்தின் உருகுநிலை 660 டிகிரி செல்சியஸ். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இரண்டுமே தவறான கூற்று. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 சரி 2 தவறு. எல்லா தாதுக்களும் கனிமங்களே, ஆனால் எல்லா கனிமங்களும் தனிமங்கள் தாதுக்கள் ஆகாது. இது என்னது? சரி. அலுமினிய கம்பிகள் மின் கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதன் வெள்ளியை போன்ற நேர்மை. இது தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 தவறு 2 சரி. உலோக கலவை என்பது உலோகங்களின் பலபடித்தான கலவையாகும். இது தவறு. அணு எண் 54 உடைய தனிமம் 5வது தொடரில் உள்ளது. இது சரி. அடுத்து பொறுத்துக. எண்ம விதி நியூலாந்து. எஸ் தொகுதி தனிமங்கள் கார உலோகங்கள். பி தொகுதி தனிமங்கள் உலோகம் மற்றும் அலோகங்கள். டி தொகுதி தனிமங்கள் இடைநிலை தனிமங்கள். எஃப் தொகுதி தனிமங்கள் உள் இடைநிலை தனிமங்கள். அடுத்து அமிலங்கள், காரங்கள், உப்புகள் மற்றும் கரைசல்கள். அமிலங்கள் டேஸ் சுவையை உடையவை. புளிப்பு. நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் டேஸ் நிறமாக மாறுகிறது. சிவப்பு. நீரில் காரத்தை கரைக்கும் போது அது டேஸ் அயனிகளை தருகிறது. OH-. சிவப்பு எறும்பின் கொடுக்கில் ஃபார்மிக் அமிலம் உள்ளது. அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸ் உருவாகிறது. உப்பு மற்றும் நீர். கார கரைசலில் மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது மஞ்சள் நிறத்தில் இருந்து டேஸ் நிறமாக மாறுகிறது. சிவப்பு நிறம். பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுபவை கரிம அமிலங்கள். உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் பாதுகாக்க டேஸ் பயன்படுகிறது. அசிட்டிக் அமிலம். சலவை சோப்பின் வேதிப்பெயர் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் கார்பனேட்டின் வணிக ரீதியான பெயர் சலவை சோடா. குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. Zn+2HCl gives ZnCl2 plus H2. தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள். அதேபோல் பாறைகளிலும் கனிம பொருட்களிலும் இருக்கும் அமிலம் கனிம அமிலம். உலோக கார்பனேட்டுகள் உலோக பைகார்பனேட்டுகள் காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தந்து டேஸை வெளியேற்றுகிறது. CO2வை. குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு எந்த கரைப்பானில் மேலும் கரைபொருளை கரைக்க முடியாதோ அக்கரைசல் தெவிட்டிய கரைசல் எனப்படும். நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. இதில் எது நீரற்ற கரைசல் அப்படின்னா கார்பன் டை சல்ஃபைடில் கரைக்கப்பட்ட சல்ஃபர். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் ஈரம் மீது அதிக நாட்டம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 கூற்றுமே தவறு. பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைவதில்லை. தவறு. அமிலங்கள் கசப்பு சுவையுடையவை. இதுவும் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆப்ஷன் டி 1 தவறு 2 சரி. செம்பருத்திப்பூ சாறு ஒரு இயற்கை நிறங்காட்டி. சரி. அனைத்து காரங்களும் அல்கலிகள் ஆகும். தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2மே சரி. நாம் உண்ணும் உணவில் உள்ள கொழுப்புகளில் அமிலங்கள் உள்ளன. சரி. அமிலங்கள் பற்றிய கொள்கைகளை முன்வைத்தவர் அர்கேனியஸ் ஆவார். 2 கூற்றுமே சரி. அடுத்த கூற்று ஆன்சர் 1 2 தவறு 3 சரி. காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள் வெள்ளியம் என்ற உலோகத்தால் பூசப்படுகிறது. சரி. வினிகரில் லாக்டிக் அமிலமும் தயிரில் அசிட்டிக் அமிலமும் உள்ளது. தவறு. தொழிற்சாலைகளில் செயற்கையாக உற்பத்தி செய்யப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள் எனப்படும். இதுவும் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 தவறு 2 சரி. ஒரு கரைசலில் குறைந்த அளவு எடை கொண்ட கூறுக்கு கரைப்பொருள் என்று பெயர். சரி. இருபடி கரைசல் என்பது 3 கூறுகளை கொண்டது. தவறு. அடுத்த கூற்று 1 தவறு 2 3 சரி. பச்சை விட்ரியாவின் மூலக்கூறு வாய்ப்பாடு FeSO4.7H2O. சரி. சிலிக்கா ஜெல் காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சு கொள்கிறது. ஏனெனில் அது ஒரு ஈரம் உறிஞ்சும் தன்மை கொண்ட சேர்மமாகும். 2மே சரியானது. சோடியம் குளோரைடு நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் நீரற்ற கரைசல் ஆகும். இது சரி. அடுத்து நீல விட்ரியால் அப்படிங்கிறது CuSO4.5H2O. ஜிப்சம் CaSO4.2H2O. ஈரம் உறிஞ்சி கரைபவை NaOH. ஈரம் உறிஞ்சி எது அப்படின்னா CaO. அடுத்த படம் கார்பனும் அதன் சேர்மங்களும். ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடையும் கொண்டிருப்பது புற வேற்றுமை வடிவம். ஃபுல்லரினுள் உள்ள கார்பன் அணுக்களின் அமைப்புகள் ஐங்கரம் மற்றும் அருங்கோணம். கார்பன் அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம் சங்கிலி தொடராக்கம். கீழ்கண்டவற்றுள் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது எது? கார்பன் மோனாக்சைடு.
கிராஃபினை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கும்போது உருவாகுவது கிராஃபைட். ஒடுக்கும் காரணி கார்பன் மோனாக்சைடு. யூரியா தயாரித்தல் கார்பன் டை ஆக்சைடு. அசிட்டிலின் வாயு தயாரிப்பு கால்சியம் கார்பைட். பூச்சிக்கொல்லி கார்பன் டை சல்ஃபேட். அமில நீக்கி கால்சியம் கார்பனேட். கிராஃபைட் கார்பனின் ஒரு வடிவம் என நிரூபித்தவர் பெஞ்சமின் பிராடி. எரி சாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் 95.5%. கீழ்கண்டவற்றுள்ள டிடர்ஜெண்டை பற்றி தவறான கூற்று எது? நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடிய உப்பு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று டி தான் சரி. 1 தவறு, 2 சரி. 1வது கூற்று தவறு. எஸ்டர்கள் RCHO என குறிப்பிடப்படுகின்றன. தவறு. படி வரிசையில் உள்ள சேர்மங்கள் ஒரே வினை செயல் தொகுதியை பெற்றுள்ளன. இது சரி. அடுத்து பலபடி வேதியியல். மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை டேஸ் ஆகும். ரேயோன். வலுவான இலை டேஸ் ஆகும். நைலான். ஒரு இயற்கை இலையினை சுடரில் காட்டினால் அவ்விலை எரியும். கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை டேஸ் ஆகும். அக்ரலிக். டேஸ் என்பது மட்கும் தன்மையற்ற ஒரு பொருள். நெகிழி புட்டி. PET என்பது டேஸின் சுருக்கெழுத்தாகும். பாலிஎத்திலின் டெரிப்தாலேட். டேஸ் என்பது தாவரத்தில் காணப்படும் இயற்கை பலபடியாகும். செல்லுலோஸ். பின்வரும் ஒன்றில் பாலிஎஸ்டர் இலை அல்லாதது எது? பாலிஅமைடு. ஐடெனலாஸ் கியன்சிஸ் என்பது பாக்டீரியா. மின்சாதன சுவிட்சுகள் செய்ய பயன்படும் பலபடி பேக்லைட் ஆகும். கீழ்கண்ட கூற்றில் 1 சரி, 2ம் சரி. வீரியம் குறைந்த நெகிழிகள் சிதைந்து மைக்ரோ நெகிழிகள் என்று சிறிய துகள்கள் ஆகும். பருத்தி என்பது ஓர் இயற்கையான பாலிமர் ஆகும். 2மே சரி. அடுத்து வேதி பிணைப்பு மற்றும் வேதி வினைகளின் வகைகள். கார்பன் அணுவில் உள்ள இணைதிறனின் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 4. சோடியத்தின் அணு எண் 11. அது டேஸ் நெருக்கமான மந்த வாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது. சோடியத்தின் அணு எண் 11. அது ஒரு எலக்ட்ரானை இழந்து நெருக்கமான மந்த வாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது. உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு அயனி பிணைப்பு. அயனி பிணைப்பு சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை. சகப்பிணைப்பு எலக்ட்ரான் பங்கீடு மூலம் உருவாகிறது. ஆக்சிஜன் ஏற்றிகள் எலக்ட்ரான் ஏற்பி எனவும் அழைக்கப்படுகின்றன. அணுக்களால் இணைக்கப்பட்ட தொகுதி மூலக்கூறு எனப்படுகிறது. மந்த வாயுக்களின் இணைதிறன் 0 ஆகும். குளோரின் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு 2,8,1. H2G + Cl2G gives 2HCl என்பது சேர்க்கை வினை. ஒளி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு விளைவாகும். ஒளி. ஒரு அமிலமும் ஒரு காரமும் வினைபுரிவதால் உப்பும் நீரும் கிடைக்கும் வினை நடுநிலையாக்கல் வினை. Na2SO4 + BaCl2 gives BaSO4 + 2NaCl என்ற வேதி சமன்பாடு பின்வரும் ஒன்றில் எவ்வகை வினையை குறிக்கிறது? வீழ்படிவாதல் வினை. வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 3 கூற்றுமே சரி. 4வது கூற்று தவற. இயக்கத்தன்மை உடையது சரி. சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் வினைவேகம் சமம் சரி. மீளா வினைகள் வேதி சமநிலையை அடைவதில்லை. இதுவும் சரி. pH அளவுகோல் என்பது ஒரு கரைசலின் டேஸ் அயனி செறிவை அளக்க உதவும் அளவீடாகும். ஹைட்ரஜன். பின்வரும் ஒன்றில் எது தனிமம் + தனிமம் கிவ்ஸ் சேர்மம் என? தனிமம் + தனிமம் கிவ்ஸ் சேர்மம் வகை அல்ல. 2CO + O2 gives 2CO2. இதுதான் ஆன்சர். சாரி, இது கிடையாது. கரெக்டு தான். 2CO + O2 gives 2CO2. அன்றாட வாழ்வில் வேதியியல். ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻9 மீட்டர். அயோடோஃபார்ம் டேஸாக பயன்படுத்தப்படுகிறது. புரை தடுப்பான். இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க டேஸ் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம். கார்பன். கதிரியக்கவியலுடன் தொடர்பு உள்ளது இது? ஐசோடோப்புகள். குளோரின் ஏற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் டேஸாக பயன்படுத்தப்படுகின்றன. பூச்சிக்கொல்லிகள். தொடர்பில்லாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படிங்கிறது குளோரோஃபார்ம். கீழ்கண்டவற்றில் வலி நிவாரணி அல்ல எது அப்படின்னா குளோரோஃபார்ம். அப்போ வலி நிவாரணி எது அப்படின்னா ஆஸ்பிரின், நோவல்ஜின், நார்கோடிக். கைரேகைகள் கண்டறிய கீழ்கண்டவற்றில் எது பயன்படுகிறது? நின்ஹைட்ரின். அலிசரின் என்பது மறைமுக சாயம். சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. பீனால் என்பது கார்பாலிக் அமிலம். இயற்கை ஒட்டும் பொருள் டேஸிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஸ்டார்ச்சில் இருந்து. சிமெண்ட், மணல், ஜல்லிக்கற்கள் நீர் சேர்ந்த கலவையே கற்காரை ஆகும்.
எப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு MgSO4.7H2O. நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து பென்சிலின். ஆஸ்பிரின் ஒரு டேஸ் ஆன்டிபைரடிக். டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது, அமில நீக்கி. மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி இது, நீலம். மனித உடலின் திரவத்தில் டேஸுக்கும் அதிகமான நீர் இழப்பு ஏற்பட்டால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது, 10%. இறப்பையில் சுரக்கக்கூடிய அமிலத்திற்கு பெயர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். தொகுப்பு வாயு என அழைக்கப்படுவது நீர்வாயு. டேஸ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகை ஆந்திரசைட். சதுப்பு நில வாயு என அழைக்கப்படுவது மீத்தேன். ஹைட்ரோ கார்பன்கள் என்பவை எது அப்படின்னா ஹைட்ரஜன் மற்றும் கார்பன், இது ரெண்டும் சேர்ந்தது ஹைட்ரோ கார்பன். டேஸ் என்பது மணமற்ற மற்றும் மிகவும் எளிதில் தீப்பற்றும் ஒரு வாயுவாகும், புரோஃபேன். பாலிஸ்டைரீன் என்ற வேதிப்பொருள் உற்பத்தி செய்ய பெண்டேன் பயன்படுகிறது. உற்பத்தி வாயு அமெரிக்காவில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது, மரவாயு. கார்பனின் சதவீதம் 25 முதல் 35% இருக்கக்கூடிய நிலக்கரி லிக்னைட் ஆகும். கல்கரி 98% கார்பனை கொண்ட நிலக்கரியின் முக்கிய விளைபொருளாகும். தமிழகத்தில் டேஸ் என்ற ஊரில் காற்றாலை அமைந்துள்ளது, பல்லடம். கூற்று 1 சரி, 2, 3 தவறு. படிம எரிபொருட்களான கச்சா எண்ணெய், இயற்கை வாயு மற்றும் நிலக்கரியில் காணப்படுகிறது, சரி. பெரும்பாலான ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையும் தன்மையுடையவை, தவறு. ஹைட்ரோ கார்பன்களில் கார்பனும் ஹைட்ரஜன் ஒரே வகையான வேதி பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளன, இது தவறு. அடுத்த கூற்று டி 1 மற்றும் 3 சரி, 2 தவறு. பியூட்டேனின் வேதி வாய்ப்பாடு C5H12 ஆகும், தவறு. மீத்தேன் எரியும் போது தீங்கு தரும் வினைப்பொருட்கள் எதையும் உருவாக்குவதில்லை, சரி. பெண்டேன்கள் குறைந்த வெப்பநிலை கொண்ட திரவங்கள் ஆதலால் ஆய்வகங்களில் கரைப்பானாக பயன்படுகிறது, இதுவும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று டி 1 மற்றும் 2 சரி, 3வது கூற்று தவறு. இயற்கை வாயு வெப்பப்படுத்துவதற்கும் சமைப்பதற்கும் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கும் பயன்படுகிறது படிம எரிபொருளாகும். காற்றில்லா சூழ்நிலையில் கரிம பொருட்கள் சிதைவடையும் போது உயிரி வாயு உருவாகிறது, சரி. இந்த 2வது கூற்று சரி, முதல் கூற்றும் சரி, 3வது கூற்று தவறு. லிக்னைட் பழுப்பு நிறமுடைய மிகவும் தரமான நிலக்கரியாகும், இது தவறு. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆக, இரண்டுமே சரி. ஆந்திரசைட் நிலக்கரி நீண்ட நேரம் எரிந்து அதிக வெப்பத்தையும் குறைவான தூசியையும் தருகிறது, சரி. பெட்ரோலியத்திலிருந்து அதன் பகுதி பொருட்கள் பின்ன காய்ச்சி வடித்தல் மூலம் பிரித்தெடுக்கலாம், இதுவும் சரி. இதுதான் அன்றாட வாழ்வில் வேதியியல் பாடம். இப்போது உயிரியல் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் பாடத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ.